நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவது. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம். அவர் மோசையோடு கூட இருந்தது போல இயேசு ரட்சகர் உம்மோடு கூட இருக்கிறார். நாம் உன்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருப்பதை காட்டிலும் உன்னோடு கூட இருப்பவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அன்பின் பிதாவே சொத்தும் இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசி மனமகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தாவே அநேக ஜனங்களை நீ பங்கு பெற செய்த என்னை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் ஆண்டவரே, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த கடைசி 28ஆம் நாள் வரையில எங்களோடு கூட இருந்து என்னை நடத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தாவே, நாளைய தினத்தில் 29, 30 காலை 11 மணிக்கு நடக்கிற சுத்திகரிப்பு ஆராதனை ஒவ்வொருவரையும் கொண்டு வாங்க. புதன்கிழமை 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பழைய புதிய அவருடைய ஆராதனை ஆசீர்வதியானது. இப்பொழுது கூட ஆண்டவரே, இதோ நாங்கள் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே சிறுகாலத்தூர் என்ற பகுதியில் அப்பா நாங்கள் கடந்து போகிறோம். அங்கே கிறிஸ்துமஸுக்கு தேவையான உடையும் கர்த்தாவே அங்கே கேக்கும் கொடுக்க கர்த்தாவே மதுராவில் அந்த பகுதியில் கர்த்தரை எங்களோடு கூட வரும்படியாய் ஓட்டுற வாகனத்து மேல உடைய கனவு இருக்கும்படிய அநேகரை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த இடத்துல பரசாட்ட ஆண்டவரே தேவனுடைய கிருபையினால நாங்கள் 4வது முறையாக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இந்த வருடத்தில் கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிறார். சோதரம் இந்த வருடத்தில் கர்த்தாவே எங்களுடைய விசுவாச குடும்பத்தை ஒவ்வொரு ஊழியத்துக்காய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதிங்க. புதிய வருடத்தில் நாங்கள் இல்லை என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் இருக்கிற ஒரு இடத்தில் பெற்றுக்கொண்டு உமக்கு கொடுக்கிற மகளாய் எங்கள் விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதி. அடுத்த நாளில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாக பெருப்பதை ஆசீர் தொடர்ந்து சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையுடைய கரம் இருக்கிறோம். இந்த ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. நாம் என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சொத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அன்பினைக்கும் இன்றைய கர்த்தரை வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென்.